ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து எப்படி என்ன நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை இன்புட் வாங்கி ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா பவர் பார்ப்போம். பவர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். பவர் எப்படின்னா, சப்போஸ் இப்போ 3/2 அப்படின்னா என்னதுன்னா 3 இன்ட்டு 3 2 தடவை அது கூட மல்டிப்ளை பண்ணணும். 3 × 3. 4/3னா 4 4 கூடவே 3 தடவை மல்டிப்ளை பண்ணணும். 4 × 4 × 4. 2/4னா 2 கூடவே 4 தடவை மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 × 2 × 2. ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். எதுக்குன்னா இந்த நம்பர் இன்புட் வாங்கி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், அண்ட் இந்த நம்பர் வாங்கி இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணணும், அண்ட் அது ரெண்டையும் யூஸ் பண்ணி இப்போ சப்போஸ் ஃபஸ்ட் நம்பரோட வேல்யூ 2, செகண்ட் நம்பரோட வேல்யூ 4னா அது ரெண்டையும் இன்புட் வாங்கிட்டு இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு என்ன அல்காரிதம் எழுத போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிய வேண்டியது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பிளான் பண்ணுவோம். ஃபஸ்ட் நமக்கு என்னெல்லாம் வேணும், 2 வேரியபிள் இன்புட் வாங்கணும். ஒன்று இது, இன்னொன்று இது. ஓகே, இதை வந்து நம்ம நம்பர்னு ஒரு வேரியபிள் இன்புட் வாங்குவோம், இதை வந்து பவர்னு ஒரு நம்பரில் இன்புட் வாங்குவோம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். இன்ட்டு என்ன இன்டிஜர் க்ரியேட் பண்ணலாம், என்ன நேம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டோட ஒரு நம்பர் இன்புட் வாங்கணும், அதோட பவர் நமக்கு வாங்கணும். கரெக்டாக? இப்போ வந்து நம்பர் இன்புட் வாங்கியாச்சு, இதோ இன்புட் வாங்கியாச்சுன்னு அசைன் பண்ணிக்கலாம் நம்பரு. அடுத்து பவர் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, இனி இதை அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் ஒரு வேரியபிளில். அதை வந்து நம்ம ஆன்சர் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகே, 3 வேரியபிள் இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறோம்னா நம்பரும் பவரும் இன்புட் வாங்க போகிறோம். யூசர் கிட்ட print of enter the value of number and power. 2 நம்பர் இன்புட் வாங்க சொல்லியிருக்கோம், இன்புட் தர சொல்லியிருக்கோம். ஸ்கேன் 2 நம்பர் மேலே 2% டி ஆம்பர்சண்ட். ஃபஸ்ட் உள்ளது இன்புட் வாங்கி நம்மளை ஸ்டோர் பண்ணுறோம், செகண்ட் உள்ளது இன்புட் வாங்கி பவரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை யூஸ் பண்ணி பண்ணணும். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், இப்போ சப்போஸ் 2/4னா 2 கூடவே 4 தடவை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இது நம்பரு, இது பவர். நம்பர் கூடவே பவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4 டைம்ஸ் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். திரும்ப இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணணும்னாலே நம்ம லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் லூப் வச்சு இதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணணும், 4 தடவை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபார் லூப்பை 4 தடவை ரன் பண்ண வைப்போம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப் எழுதுவோம். ஃபார் i யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து நம்ம ஐன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டே, அப்போ தான் எரர் வராது. i = 0 செமிகோலன் i. எத்தனை டைம் ரன் பண்ணணும், இங்கே வந்து 4 தடவை ரன் பண்ணதுனால 4 தடவை போடணும். ஓகே, அப்போது அப்படின்னா இது நம்பர், இது பவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பவர் என்ன வேல்யூவோ அத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பவர்னே டைப் பண்ணிடுவோம். ஓகே, i ++. ஓகே, இப்போ இந்த லூப் வந்து பவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரன் ஆகும். பவரோட வேல்யூ 4னா 4 தடவை திரும்ப ரன் ஆகும். அதை 4 தடவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி அதை வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அது ஆன்சரை வந்து இனிஷியலாக நம்ம ஆன்சரை 1ன்னு ஸ்டோர் பண்ணணும். ஆன்ஸ் = 1 அப்படின்னு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்ஸ் = நம்ம என்ன பண்ணணும், நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? நம்பரை எது கூட மல்டிப்ளை பண்ணணும், ஆன்ஸ் கூட பண்ணணும். ஓகே, இப்படி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா நம்பரில் நான் மேலே நம்மளு தான் நேம் கொடுத்தேன், ஸோ நம்மளு தான் கொடுக்கணும். இப்போ நம்ம ஆன்ஸ் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஆன்சரோட வேல்யூ இனிஷியலாக 1 இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இன்ட்டு நம்பர். இப்போது நம்பரோட வேல்யூ 2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், நம்பரோட வேல்யூ 2ன்னு அசியூம் பண்ணிப்போம். ஓகே, அப்போது என்ன அசியூம் பண்ணுறோம்னா நம் = 2ன்னு அசியூம் பண்ணுவோம், பவர் = 4ன்னு அசியூம் பண்ணுவோம். அப்போ லூப் வந்து 4 தடவை ரன் ஆகும். இனிஷியலாக ஆன்ஸோட வேல்யூ 1. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஆன்ஸ் வந்து நம்பர் கூட மல்டிப்ளை ஆகுது. நம்பரோட வேல்யூ 2, ஆன்ஸோட வேல்யூ 1. 1 × 2 2 தான். ஸோ இதோட ஆன்சர் 2. அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னா மறுபடியும் ஆன்சர்லேயே போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இப்போ ஆன்சரோட வேல்யூ 2.
ஒரு டைம் லூப் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது ஆன்ஸரோட வேல்யூ இது. இப்போது செகண்ட் டைம் லூப் ரன் ஆகுது. செகண்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது இனிஷியலாக ஆன்ஸரோட வேல்யூ 2ல் இருக்குது. இப்போது ஆன்ஸ் நம்பர் கூட மல்டிப்ளை ஆகும். அப்போ 2 நம்பர் கூட மல்டிப்ளை ஆகுது. 2 × 2 என்னது 4. ஸோ இப்போ அது வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா மறுபடியும் ஆன்ஸ்லேயே போய் ஸ்டோர் ஆகும். அப்போ ஆன்ஸில் 4 போய் ஸ்டோர் ஆகுது. இது வந்து 2வது தடவை லூப் ரன் ஆகும்போது இது நடக்குது. நெக்ஸ்ட்டு 3வது தடவை லூப் ரன் ஆகுது. பவர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நடக்கும்ல, பவர் வந்து 4. ஸோ ஆல்ரெடி 2 டைம் ரன் ஆகிட்டு 3வது நம்பர் ஆஃப் டைம் நடக்குது. ஆன்ஸோட வேல்யூ இப்போ இனிஷியலாக 4ல் இருக்குது. இப்போது 4 வந்து நம்பரோட வேல்யூ 2. 4 வந்து 2 கூட மல்டிப்ளை ஆகுது. அப்போ நான் 8 வரும். 8 வந்து ஆன்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்போ ஆன்ஸில் போய் ஸ்டோர் ஆகிட்டு இது 3வது டைம் லூப் நடக்கும்போது இது நடந்திருக்கு. இப்போ 4வது தடவை ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஆன்ஸோட வேல்யூ 8. ஆன்ஸ் வந்து நம்பர் கூட மல்டிப்ளை ஆகணும். நம் ஈக்குவல் டு 2. அப்போ 2 × 8. 2 × 8 வந்து என்னது 16. 16 வந்து ஆன்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ ஆன்ஸ் ஈக்குவல் டு 16. இது வந்து லூப் 4வது தடவை ரன் ஆகும்போது. ஓகே, இப்போ 4வது தடவை ரன் ஆகி முடித்த உடனே அந்த லூப் முடிஞ்சிடும். இதோடய ப்ரோக்ராம் மட்டும் வெளியே வந்துடும். ஸோ இப்போ ஆன்ஸோட வேல்யூ 16. நமக்கு கடைசி ஆன்சர் நமக்கு பிரிண்ட் பண்ணும்போது ஆன்சர் 16 பிரிண்ட் ஆகும். அப்போது நமக்கு பண்ணது கொஸ்டின் வந்து இது ஆன்சர் 16 வந்திருக்கு. அப்போ 2^4 வந்து 16. எப்படி 2 × 2 4, 4 × 8 4 × 2 8, 8 × 2 16. 16 ஆன்சர் வந்திருக்கு. அவ்வளோதான். இதுதான் இப்படி இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஃபார் லூப் வச்சு. ஓகே, சிம்பிளான டாஸ்க் தான். நீங்களாக ஒரு வேறு நம்பருக்கு இந்த மாதிரி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் பண்ணிக்கிறேன். ஆன்ஸரோட வேல்யூ பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன நம்பர் கொடுக்கலாம்? 2^4 ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 2^4 வந்து 16 வந்துருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 2^5 போட்டு பார்ப்போம். 32 வரணும். 2^5 32 அப்படின்ட்டு வந்துருக்கு. ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போ ஆன்ஸோட வேல்யூ இனிஷியலாக 1 தான் கொடுக்கணும். 0 கொடுத்துட்டு தெரியாமல் சில பேர் பிகினர்ஸ் 0 கொடுத்துருவாங்க. 0 கொடுத்தா என்ன ஆகும்னா ஆன்ஸோட வேல்யூ 0ல் இருக்கும். 0 வந்து எந்த நம்பரோட மல்டிப்ளை ஆனாலும் 0 தான். ஸோ கடைசி ஆன்சர் 0ன்னு தப்பாக வரும். ஸோ அது வந்து போடக்கூடாது. அப்படி அது மட்டும் நோட் பண்ணிக்கணும். இது மல்டிப்ளிகேஷன் யூஸ் ஆகிறதுனால இனிஷியலாக ஆன்ஸோட வேல்யூ 1ல் இருக்கணும். நீங்கள் பண்ணி பார்க்கும்போது புரியும். இது பார்க்க சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ரொம்ப ஈஸி தான். பண்ணி பார்த்தாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அசைன்மெண்ட்டு. என்ன அசைன்மெண்ட்னா, இப்போ இங்கே பண்ணது மாதிரியே இன்னொரு ப்ராப்ளம் நீங்களாக பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா ஃபேக்டோரியலோட வந்து இப்படி போடுவோம். ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னதுன்னா 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 × 2 × 1. அடுத்து 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னது 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 × 3 × 2 × 1. அப்படி 4 × 3 × 2 × 1. 2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 = 2 × 1. 1 ஃபேக்டோரியல் வந்து 1 தான். 0 ஃபேக்டோரியல் 1. 5 ஃபேக்டோரியல் வந்து என்னது 5 × 4 × 3 × 2 × 1. இந்த மாதிரி 5 ஃபேக்டோரியல்னால் 5லேருந்து 1 வரைக்கும் ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணணும். ஆன்சர் என்னதுன்னு பிரிண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு அசைன்மெண்ட்டு. ஓகே, அவ்வளோதான்.